பாருங்க கத்திரிக்காய் வந்து கத்திரிக்காய் பூ கூட இந்த கலர் தான் இருக்கும். அதே கலர்லேயே கத்திரிக்காய் இருக்குது. சூப்பரான கலரில் இருக்குது பாருங்கள். வந்து ஃப்ரை பண்ண போகிறாங்க. எப்படி பண்ணலாம் பார்க்கலாங்களா? ஓகே. இப்போ கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். எண்ணெய், இது வந்து மசாலா எல்லாமே இதில் இருக்குங்க. தனி மிளகாய் தூள், கரம் மசாலா, வீட்டு மிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், 5 ஐட்டம் இதில் இருக்குது. இதில் வந்து பாருங்கள் கருவேப்பிலை, நாட்டு கொத்தமல்லி, இடித்த பூண்டு, வெங்காயம், வந்து கடுகு கலப்பு 5 ஐட்டம் இருக்குங்க. உளுந்து, கருப்பு உளுந்து, ஜீரகம், கடுகு, கடலைப்பருப்பு 5 ஐட்டம் இதில் இருக்குது. ஓகேங்களா? இதை வச்சு க்ளீனாக ஒரு கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணிடலாம். கத்திரிக்காய் வந்து யாருக்கெல்லாம் கோல்டு இருக்கோ அவங்களாம் கத்திரிக்காய் அதிகமாக எடுத்துக்கலாம். சளி தொல்லை, சளி நெஞ்சு சளி உள்ளவங்க, அதிகமாக கோல்டு உள்ளவங்க, ஜுரம் உள்ளவங்களாம் வந்து அதிகமாக அந்த கத்திரிக்காய் சாப்பிட்லாம். அப்படி சாப்பிடும்போது என்னாகும்னா சளி தொல்லை தீரும், உடம்பு சூடாக்கும். வந்து கோல்டு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிடும். அவங்கள வந்து இந்த கத்திரிக்காய் பயன்படுத்தும் போது இது கத்திரிக்காய் வந்து எப்பவுமே சூடான பொருள் தான். சாப்பிடும்போது அவங்களுக்கு உடம்பு சூட்டை கொடுக்கும், உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஓகேங்களா? அதனால் அந்த கத்திரிக்காயை செஞ்சிடலாம். இப்போது கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டுடலாம். ஃபஸ்ட்டில் வந்து இந்த கலராக இருக்குது, கட் பண்ணால் புது வெள்ளை கலர் இருக்குது. ஓகேங்களா? இதை 4 கட் பண்ணிக்கலாம். நீட்டாக 4 கட் பண்ணுறேங்க. கட் பண்ணிட்டு இதை அப்படியே 3 கட் பண்ணுங்க. அவ்வளோதாங்க. அப்படியே தண்ணியில் போட்டுருங்க. தண்ணியில் போட்டால் காரின்னு சொல்லுவாங்க. தண்ணியில் போட்டுடலாம். அதே போல் எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய் ஃப்ரை பண்ண போகிறோங்க. எண்ணெய் வந்து எல்லா பக்கம் படுற மாதிரி போட்டுடலாம். எண்ணெய் வந்து எல்லா பக்கம் படுற மாதிரி செய்யணும். எனக்கு எண்ணெய் இல்லைன்னா அந்த எண்ணெய் படாதெல்லாம் கருப்பாக போயிடும். எல்லா பக்கம் படுற மாதிரி எண்ணெய் வந்துச்சுன்னா சட்டி வந்து கருப்பாகாது, கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நல்லா சூடாகும். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு கலப்பாயிட்டுலாம் போடலாம். நல்லா பொரிக்கிட்டோம். பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இடித்த பூண்டை போட்டுடலாம். பூண்டு போட்டு நல்லா ஒரு கலக்கலாங்க. பூண்டு போட்டோன்னா சூப்பரான ஒரு வாசனை வரும். கமகமன்னு நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்படி வெங்காயத்தையும் போட்டுடலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் அளவு ஃப்ரை ஆகிடுச்சு. கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா ஒரு கலக்கலைங்க. அடுத்து உப்பு போடணும். உப்பு வந்து தேவையான உப்பு இப்போயே போட்டுடலாம். போட்டு நல்லா ஒரு கலக்குங்க. ஓகேங்களா? இப்போது கத்திரிக்காய் வந்து தண்ணியில் வந்து இப்போ அரிஞ்சு போட்டுடலாம். தண்ணி வடிக்கிட்டு எடுத்து வந்துடுறோம். அப்படியே நல்லா வெந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேணுங்க. அப்படியே ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் வந்தால் போதும். அப்படியே இருக்கலாம். சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி ரெடி. பாருங்கள், கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சிங்க. வந்து கேஸ் ஆஃப் பண்ண கூட நான் கொச்சிக்கிட்டே இருக்கு. பாருங்கள், இது பானையில் செய்து அப்படி தான் இருக்கும். கேஸ் ஆஃப் பண்ண விட கொச்சிக்கிட்டே இருக்கும். கொத்தமல்லி போடுறாங்க லாஸ்ட்டாக. பாருங்கள், ஒரு சூப்பரான கிரேவி டேபிள். இது வந்து நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம், ரைஸ் கூட போட்டு சாப்பிட்லாம். ஒரு கிரேவி டைப் தான் செஞ்சுருக்கோம். சூப்பரான டேஸ்ட்டில். ஓகேங்களா? இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். சாப்பிடுவாங்க. அருமையாக டேஸ்ட்டாக. நான் போய் சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டுக்கு. நம்ம தக்காளி போடல. தக்காளி போடலாம். எலுமிச்சம்பழம் வந்து ஒரு பாதி பழம் போட்டுருக்கோம். ஆனால் புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே கரெக்டான முறையில் போட்டுருக்கோம். கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் இது கூட வந்து கருவேப்பிலை வேணால் கூட போட்டு செய்யலாம், இல்லை அப்படியே கூட செய்யலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து செஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். இவ்வளோதாங்க. சூப்பரான ஹெல்த்தியான கத்திரிக்காய் வந்து இந்த கோல்ட் டைமு நீங்கள் செய்யலாம். சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.